ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய தேவைப்படுற பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப். பிரெட் ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா நான் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை 3லேருந்து 4 ஸ்பூன். நெய் இல்லைனா பட்டர், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது இருந்தால் நம்ம ஈஸியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் டேஸ்டியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். எப்போவுமே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய நீங்கள் எல்லாத்தையும் கலக்கிற பாத்திரம் இது மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அந்த ப்ரெட்டை இதில் டிப் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு போடுறேன். சால்ட் இவ்வளோ எடுத்துருக்கேனேன்னு பார்க்காதீங்க, இதில் ஒரு பிஞ்ச் தான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட நான் காய்ச்சி ஆற வச்ச பால், சூடாக ஊற்றிடாதீங்க. முட்டை அப்படியே ஒரு மாதிரி வேக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆற வச்ச பாலாக இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சுகர் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். அதனால தான் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை, ஆக்சுவலாக நம்ம நார்மல் சக்கரை யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது யூஸ் பண்ணாதீங்க, ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சக்கரை, இந்த ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு தவாவை வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் இல்லைனா கீ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த மிக்சர், அதோடு நல்லா டிப் பண்ணிக்கணும். நம்ம ஒன்று டிப் பண்ணுறதை விட இது மாதிரி ஒரு 3 முறை நீங்கள் எத்தனை அதில் போட்டு எடுக்க போகிறீங்களோ தோசைக்கல்ல, அத்தனை ஸ்லைசஸை இதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே அந்த முட்டை இது நல்லா பட்டுருக்கணும். இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ கீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ப்ரெட் ஸ்லைஸ், அது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ப்ரெட் ஸ்லைஸ் இது மாதிரி பிஞ்சிடுச்சுன்னா இதை லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வீட்டில் யாரை குழந்தைங்க கேட்குறாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் திடீர்னு வந்துட்டாங்க, அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன செய்கிறதுன்னு யோசிப்போம். இது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். இது வித்தின் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இல்லை, இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட நம்ம சாஸை இது கூட வச்சிடணும். நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோமே, இது டேஸ்ட் டிஃபர் ஆகுமா அப்படின்னா அதுதான் கிடையவே கிடையாது. ப்ரௌன் சுகர் போட்டதால் டேஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும். அதை விட கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கும். ரியல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரைக்கு பதிலாக இது ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது கேட்குற நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸி ஸ்நாக்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.